ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். அர்ச்சகர்கள் காலையில் கோவிலுக்கு வருவார்கள். காலசந்தி உச்சி காலம் முடிந்து மதியம் வீட்டிற்கு போவார்கள். ஓய்வு எடுத்த பின் மாலையில் வந்து அர்த்தஜாம பூஜை வரை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வார்கள். ஆமாம், இது தெரிந்ததுதானே என்கிறீர்களா? சற்று பொறுங்கள். குறிப்பிட்ட ஒரு கோவிலில் அர்ச்சகர் கோவிலை விட்டு வெளியே செல்வதில்லை. உலகில் என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் தெரிந்து கொள்வதில்லை. காஞ்சி மகா பெரியவர் இது பற்றி சொல்கிறார் பாருங்கள். ஒருமுறை சிவராத்திரி அன்று திருச்சூர் சேஸ்திரத்தில் இருந்தேன். அன்று ஸ்ரீமடத்து முகாமில் சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை நடத்த வேண்டும். சிவராத்திரி என்று அங்குள்ள வடக்குநாதன் சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல். அதே சமயம் பூஜைக்கும் இடையூறு நேரக்கூடாதே என்று யோசித்தேன். முதல் கால பூஜைக்கும் இரண்டாம் கால பூஜைக்கும் நடுவில் கோவிலுக்கு போனேன். அங்கு பூஜை செய்பவர்கள் சாஸ்திரத்தை கரைத்து குடித்த பண்டிதர்கள். தரிசனம் முடித்து கிளம்பிய போது, இன்னும் 10 நிமிஷம் இருங்களேன், உங்களை இனி இந்த ஜென்மாவில் எப்போது பார்க்க போறோமோ என்றனர். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என கேட்டார் காஞ்சி மகா பெரியவர். கோவிலை விட்டு வெளியே போக எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எல்லாமே 4 சுவற்றுக்குள் தான். இயற்கை உபாதை உள்ளிட்ட எல்லா வசதியும் உள்ளுக்குள் தான் என்றனர். பிறகே தெரிந்தது கடும் கட்டுப்பாடு உள்ளது என்று. இந்த பண்டிதர்கள் 10 வயதிலேயே சாஸ்திரங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுக்கு கோவிலை தவிர வேறொன்றும் தெரியாது. உறவினர்கள் இறந்தால் தீட்டு வருமே என சந்தேகம் வரலாம். தீட்டு காலத்தில் கோவிலுக்கு தொடர்பு உள்ள ஓரிடத்தில் தங்கிவிட்டு தீட்டு முடிந்ததும் மீண்டும் கோவிலுக்குள் வருகின்றனர். அவர்கள் கேட்டது நியாயமானது தானே. கோவிலுக்குள் வந்த மகானே இன்னும் சில நிமிடமாவது தரிசிக்க விரும்பியதை நிறைவேற்றாமல் போவாரா என்ன? பண்டிதர்களுக்காக கோவிலில் சற்று நேரம் இருந்த மகா பெரியவர் அதன் பின்னரே மகா சிவராத்திரி பூஜை செய்ய அவசரமாக புறப்பட்டார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.